வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரானி ஐடியாஸ். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு கிட்ஸ்க்கு எப்படி பணியாரம் செஞ்சு கொடுக்கலாம், ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸு செய்யலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் வாங்க வீடியோவில். ஒரு பவுல் எடுத்துப்போம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கிறேன், வறுக்காத ரவை. அது ரவான்றதுனால இம்மிடியேட்டாக ஆட் பண்ணுறது கொஞ்சம் புளிப்பு தன்மை வரணுன்றதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா கொஞ்சம் பிசைஞ்சு வச்சுட்டோம். ஏன்னா ரவைக்கு தண்ணி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இழுத்துக்கும், நல்லா உப்பி நிறைய குவான்டிட்டி கொடுக்கும். தேவையான அளவுக்கு உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் செய்யும் போது குழந்தைங்களுக்கு ஈவினிங்கில் செஞ்சு கொடுக்குறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு. இப்போ இந்த தயிரையும் ரவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சோண்டு புளிச்ச மாவு இல்லை ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாவு. ஏன்னா நான் தயிரை ஆட் பண்ணதுனால மாவு நம்ம இட்லிக்கு தோசைக்கு அரைச்சி வச்சுருக்க மாவை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் அதை எடுத்துக்கிறேன். இருக்க கிட்ஸ் ரொம்ப சீக்கிரமாக ஹெல்த்தி ஸ்நாக்ஸை சாப்பிட்றதுக்கு யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணால் ஈஸி. பேட்டர் ரெடி, ஒரு 15 மினிட்ஸ் வச்சுடுவோம். அதுக்குள்ளே நம்ம தேவையான பொருட்களை ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். இது பார்த்திங்கன்னா கடாயில் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சோண்டு நெய், குழந்தைங்களுக்கு செய்யும் போது நெய். இப்போ நம்ம பெரியவங்க நம்ம செஞ்சு சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம கடலெண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு தாளிப்புக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடலப்பருப்பு. ரொம்ப கடலப்பருப்பு இருந்தால் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அதனால் கொஞ்சமாக கடலப்பருப்பு சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, புதினா கொஞ்சமாக. ஏன்னா ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுன்னா அவங்க கருவேப்பிலை இதெல்லாம் மெல்ல முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம கொஞ்சமாக சேர்த்துப்போம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே குட்டி 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 குட்டியாக ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கிறது. அதையும் நல்லா ஒரு 2 வதக்கிட்டதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஜீரகம், சோம்பு போட்டு வதக்கிடும். ஆனியனை போட்டு நல்லா ஃபைனாக வதக்கி எடுத்துப்போம். அதுக்கப்புறமேட்டா கேரட்டு நம்ம துருவுனது, கேரட் 1 நிமிஷம் வெந்தால் போதும். நல்லா வதக்கி விட்டுட்டிங்கன்னா அதுவே போதும் கேரட்டுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா கேரட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் டேஸ்டியாக வேணும், கேரட் மட்டும் இருந்தால் எனக்கு பிடிக்காதவங்க வீட்டில் வேறு ஏதாவது காய்கறி இருந்தது, பட்டாணி இருந்தது அப்படின்னா அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பன்னீர் நான் ஆட் பண்ணுறேன். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் பன்னீரை ஆட் பண்ணுறேன். ஏன்னா பன்னீர் ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை, அதனால் பன்னீரை உடனே ஆஃப் பண்ணிட்டேன். இதோட கொத்தமல்லி தலைகளை போட்டுட்டு, இது மண் சட்டின்றதுனால உங்களுக்கு அது ஹீட் இருந்துக்கிட்டே இருக்கும், அதனால் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இந்த 2 ஐட்டம்ஸ் செஞ்சோம். இப்போ நம்ம பேட்டர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சியாக ஆகிடுச்சு. இப்போ இந்த பேட்டரில் நம்ம செஞ்சு வச்சுருந்த வதக்கி வச்சுருந்த கலவையை நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். எங்களுக்கு ஸ்நாக்ஸை கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கணும். நம்ம நார்மலாக பணியாரம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அது பசங்களுக்கு அதோட டேஸ்டியாக இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்ப்பாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, நார்மல் வீட்டில் புளிச்ச மாவு இருந்ததுன்னா கூட அந்த மாவில் கூட நம்ம டக்குன்னு இந்த கேரட்டை துருவி, இதை வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் நம்ம தாளித்து போட்டு கொடுத்தோம் அப்படின்னா பணியாரத்தில் நல்ல டேஸ்ட் இருக்கும். இதில் நான் ரவை எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் அந்த கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் லைட்டாக ரவை போட்டிருக்கேன். வெளியில் பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே பார்த்திங்கன்னா இது இருக்கும், செம்ம டேஸ்ட் இருக்கும் இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்றோன்னா. இப்போ நம்ம ஃபுல் பேட்டர் ரெடி. இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம பணியார குழியில் கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்குன்றதுனா நெய், இல்லை பெரியவங்களுக்குன்னா நீங்கள் நல்லெண்ணெய் இல்லை கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். நெய் விட்டு கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமேட்டா நம்ம நம்ம பண்ணி வச்சுருக்க பேட்டர் மாவை நம்ம ஒன்று ஒன்றா ஒரு குழியில் கொஞ்சம் எப்பயுமே ஃபுல்லாக ஊற்றாதீங்க, ஏன்னா அது ரொம்ப உப்பி வரும், நம்ம திருப்பறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஓரளவுக்கு 3/4 அளவுக்கு ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நான் மாவு இட்லி மாவு சேர்த்துருந்தேன். அந்த இட்லி மாவுக்கு பதில் நீங்கள் திணை, வரகு, ராகி அந்த மாதிரி ஏதாவது ஒரு மில்லட்ஸை நம்ம ஃபைனாக இது பண்ணி அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ பண்ணும்போது தயிர் கொஞ்சம் நிறைய போட்டோம் அப்படின்னா புளிப்பு தன்மை இருக்கும். அந்த மாதிரி சமைச்சு சாப்பிடும் போதும் நல்லா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த ஸ்நாக்ஸ் நம்ம ஈஸியாக செய்யக்கூடியது. அதனால் நம்ம ஒரு மேக்ஸிமம் ப்ரிப்பரேஷன் டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 to 30 மினிட்ஸ் தான். இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம குழந்தைங்களுக்கு
வீக்கெண்டில் இல்லை வீக் டேஸில் கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கட்டும், நல்லா வெந்துட்டுருக்கட்டும். இந்த வேகிறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சோண்டு மூடி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வேகும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துட்டுருக்கு. அந்த கலரோட இது தெரியும் பாருங்கள். மாவு வந்து ஃபுல்லாக வெந்த மாதிரி இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெந்திருக்கு. இப்போ நம்ம வந்து இதை திருப்பி எடுத்து போட்டுடலாம். திருப்பி எடுத்து போட்டோடனே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு குழி பணியாரத்தோட இது இருக்குது பாருங்கள். எப்படி நல்லா அருமையாக வந்திருக்கு பாருங்கள். குழி பணியாரம் ரெடி. நம்ம திருப்பி போட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்லா வெந்துட்டுருக்கணும். இது வந்து இன்னொரு முக்கியமானது, ரொம்ப ஹையில் வச்சு நம்ம சமைக்கல, ஸ்டார்டிங்கில் தான் ஹையில் வச்சுருக்கோம். அதனால் சிம்மில் வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நல்லா வேகிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் கிடைக்கும். நல்லா வெந்திருக்கும். அதனால் நம்ம பயப்படாமல் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டை கொடுக்கலாம். இப்போ ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். பாருங்கள் எப்படி அப்படியே பார்க்கும் போதே நம்மளுக்கு வந்து செம்மையாக இருக்குது.